ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சாம்சங் கேலக்ஸி S25 8G இப்படி ஒரு மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாடல் வந்து போன டைம்ல அவங்க கொண்டு வரல. S24, S23, S22, 21 அப்பெல்லாம் வந்து இந்த எட்ஜி மாடல்னு தனியாக ஒன்று கொண்டு வரல. ஆனால் இந்த டைம் வந்து S25 8Gன்னு ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே வந்து சாம்சங் தரப்புல இருந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி மாசம் வந்து உங்களுக்கு S25, 25 Plus, 25 Ultra இந்த மாதிரி வந்து எஸ் சீரீஸ்ல லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மே மாசம் வந்து எட்ஜின்னு ஒரு மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு வந்து இந்த ஸ்லிம்மஸ்ட் போன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கம்பேக் கொடுத்துருக்காங்க ஸ்லிம் போனுக்கு அப்படின்னு வந்து இந்த போன்ல வந்து அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் கேலக்ஸி S25 8G இந்த மாதிரி ஒரு எட்ஜி போன் வந்து இப்போ இந்த டைம்ல வந்து ஏன் இவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னா மே மாசத்துல இந்த போன் வந்து திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா 5.8 mm திக்னஸ் தான். ஆனா இதான் வந்து வேல்டஸ்ட் ஸ்லிம்மஸ்ட் போனான்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து 2014 வந்து விவோ ஓப்போலாம் வந்து ஒரு 4.7 4.8 mm திக்னஸ் எல்லாம் வந்து அப்பவே வந்து ஒரு 10 years பேக்கே வந்து ஸ்லிம்மஸ்ட் போன்லாம் விட்டுருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து திக்னஸ் வந்து 5.8 mm கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த டைம்ல 2025 இயர் இந்த இயர்ல ஸ்லிம்மஸ்ட் போன்னு எதாவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை தான் சொல்ற மாதிரி இருக்கும். 5.8 mm திக்னஸ் தான். திக்னஸ் ரொம்பவே கம்மி, ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல ஸ்லிம்மஸ்ட் போன்ல வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா பேட்டரி வந்து பிரச்சனையா இருக்கும். அது என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். அந்த போனோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 163 கிராம் தான். உங்களுக்கு வெயிட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, திக்னஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ரேட்டும் உங்களுக்கு 1 lakh மேல இருக்கும். இந்த போனோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. இந்த போன்ல வந்து கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து கொரில்லா கிளாஸ் செராமிக் 2வால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைடு வந்து டைட்டானியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதுல கூட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் செராமிக் 2 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் இல்லாம வரல, IP68 கொடுத்துருக்காங்க. IP68 69 சேர்த்து கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா IP68 மட்டும் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா LT Pro AMOLED 2X டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. HDR10+ சப்போர்ட் உண்டு இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.7 inch இருக்கு. இந்த போன்ல 6.7 inches வந்து டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1440 x 3120 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 513 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்காண்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரினா கார்னிங் கொரில்லா கிளாஸ் செராமிக் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போன் எட்ஜி மாடல்ல 25 8Gல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து 15 அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கிடைச்சது. 1 UI வந்து 7 கொடுத்துட்றாங்க, சாம்சங்கோட லேட்டஸ்ட். உங்களுக்கு அப்டேட்டும் உங்களுக்கு 6 years 7 years வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்றாங்க. இதுல ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 25 அல்ட்ரால என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே ஸ்னாப் டிராகன் 8 Elite ப்ராசஸ் 3nm கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஓவர ஹீட்டிங் ஆகுதுன்னா எல்லா போன்லயுமே பார்த்துட்டோம். ஏன்னா இந்த டைம் வந்து 8 Elite கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து Gen 3 கொடுத்துருந்தாங்க. Gen 4 எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த டைம் வந்து எல்லாருமே ஸ்னாப் டிராகன் 8 Elite தான் கொடுத்தாங்க பிளாக்ஷிப்ல. அந்த பிளாக்ஷிப்ல 8 Elite வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல வந்து நல்லாவே இருக்கு. ஆனா வந்து ஹீட்டிங் த்ராட்டிங் அந்த விஷயத்துல பார்க்கும்போது எந்த போனுமே நல்லா பண்ணல. எந்த கம்பெனியுமே வந்து ஸ்னாப் டிராகன் 8 Elite வச்சு கரெக்டான வந்து கூலிங் வேப்பர் சேம்பர் வச்சு கூலிங் சிஸ்டத்தை கொடுக்கல. ஏன்னா எல்லா ஸ்னாப் டிராகன் 8 Elite ப்ராசஸர் நிறைய போன் பார்த்துட்டோம் நம்ம இந்த வருஷத்துல. எல்லா போனுமே வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆக தான் செய்யுது. அதே மாதிரி இந்த போன்ல லைட்டு ஹீட் ஆக தான் செய்யும். ஹீட் ஆகாத போன் கண்டிப்பா இது கிடையாது. இந்த போனை பொறுத்தவரைக்கும் ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா Adreno 830 யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் வந்து Octa-core யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 12GB 256, அதுக்கப்புறம் வந்து 12GB 512. உங்களுக்கு 12GB 512 வந்து 1,10,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிளா இருக்கு அமேசான்ல. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த போனை கம்பேர் பண்ணும்போது நீங்க 25 அல்ட்ராவே வாங்கிடலாம். ஏன்னா ஸ்லிம்மஸ்ட் போனுக்காண்டி வந்து ஒரு 10,000 கம்மி பண்ணி இந்த போனை வாங்குறதுக்கு 10,000 அதிகமா கொடுத்து 25 அல்ட்ராவே வாங்கிடலாம். ஆனா பேட்டரி வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3.5 mm ஜாக் இந்த போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒய்ஃபை வந்து 6, 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். ப்ளூடூத்தும் லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து NFC சப்போர்ட் உண்டு, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் உண்டு. நீங்க நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இருக்கிற போன் பக்கத்துல வச்சு வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. ESP வந்து 3.2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன். 2.0 தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க USB. இதுல 3.2 கொடுத்துருக்காங்க வெர்ஷன். அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான், அது உங்களுக்கு ஆப்டிக்கல் கொடுக்காம அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா
ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்டோட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வித்தின் செகண்ட்ல அதை விட ஸ்பீடாவே வந்து அன்லாக் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து லேட்டஸ்டே அல்ட்ராசோனிக் தான், அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு அப்கிரேட் தான். கடைசி இந்த போனை பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 3900 மில்லி ஆம்பியர் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 25 வாட்ஸ் தான் சப்போர்ட் ஆகும். அந்த 25 வாட்ஸ் அடாப்டர் கூட நீங்க தனியா காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆன்லைன்ல இல்லாட்டி சாம்சங் ஸ்டோர்ல இல்ல நியர்பை ஸ்டோர்ல போய் நீங்க வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து சார்ஜர் அடாப்டர் எப்பவுமே சாம்சங்ல கொடுக்காத மாதிரி இந்த டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா 45 வாட்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணாதீங்க, 25 வாட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. இல்ல 25 வாட்ஸ் தான் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி மில்லி ஆம்பியரும் 3900 தான். அதனால வந்து பேட்டரி கூட 4000 சம்திங் கூட வரல. ஆனா சாம்சங் S25ல கூட வந்து உங்களுக்கு 4000 சம்திங் கொடுத்துருந்தாங்க. இது 25 எட்ஜின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணிட்டு பேட்டரி மில்லி ஆம்பியரை கம்மி பண்ணிருக்காங்க. ஏன் கம்மி பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்லிம்மஸ்ட் போனா கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணல. அதை ஏன் யூஸ் பண்ண விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் போனா கொண்டு வரும்போது நிறைய பிராண்ட் வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரியை தான் கொடுக்குறாங்க, கொடுத்து பேட்டரி மில்லி ஆம்பியரும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு, அதுலயும் ஸ்டாட்டிஸ்பிகேஷன் வேணும்ட்டு. ஆனா வந்து இவங்க ஸ்லிம்மஸ்ட் போன் கொடுத்துட்டு பேட்டரி மில்லி ஆம்பியரை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்ல அடாப்டர் நம்ம தனியா தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இவங்க ஒரு பேட்டரி ஒரு 5000 கொடுத்துருந்தா கரெக்டா வந்துருக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு போன் வாங்குறாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு போன் வாங்கும் போது உங்களுக்கு வந்து பேட்டரி மில்லி ஆம்பியர் கொஞ்சம் வந்து பார்ப்பாங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. 3900 மில்லி ஆம்பியர்னா கண்டிப்பா நிறைய பேர் பேக் அடிப்பாங்க. அதனால அடுத்த டைம் வந்து இவங்க எட்ஜி மாடல் லான்ச் பண்ணாங்கன்னா பேட்டரி மில்லி ஆம்பியரை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். என்னதான் ஸ்லிம்மஸ்ட் போன் இவங்க கொடுத்தாலும் பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாதான் கஸ்டமர் கண்டிப்பா வாங்குவாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர், டைட்டானியம் ப்ளூ, டைட்டானியம் சில்வர், அதுக்கப்புறம் ஜெட் பிளாக், மொத்தம் 3 கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஜெட் பிளாக் தான் அவைலபிளா நான் வந்து ஆன்லைன்ல பார்த்தேன். அது மாதிரி சில்வர் கலரும் அவைலபிள் தான். சில்வர் கலரோட பிளாக் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போன்ல கேமரான்னு பாத்தீங்கன்னா 200 மெகா பிக்சர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சர் வந்து அல்ட்ரா ஒயிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸ்லாம் வந்து கரெக்டா கேப்சர் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு. எல்இடி ஃபிளாஷ் இருக்கு, பெனாரோமா சப்போர்ட் இருக்கு, HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரால வந்து அந்த 200 மெகா பிக்சர்ல நீங்க 8K 13 ABS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4Kல 13 ABS 16 ABS 120 ABS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4Kல 120 ABSல நீங்க வீடியோ ஷூட் பண்ணி பாருங்க, ரொம்பவே அவுட்புட் சூப்பராகவே இருக்கும். 4K 16 ABS தான் வந்து எல்லாருமே வந்து போன வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபிளாக்ஷிப்ல. இப்போ 4K 120 ABS கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம். கண்டிப்பா 4K 120 ABSல வச்சு வீடியோ எடுத்து பாருங்க, உண்மையிலே அவுட்புட் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்து 12 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க 4K 120 ABS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோகிராஃபி போட்டோகிராஃபில அவங்க எந்த குறையுமே வைக்கல. ஸ்னாப் டிராகன் 8 எலிட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IP ரேட்டிங்கும் 68 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து டவுன் கிரேடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி மில்லி ஆம்பியர் மட்டும் தான் இருக்கும். ஒரு 3900 கொடுத்தது மட்டும் தான் ஒரு டவுன் கிரேடா இருக்கும். அதை ஒரு 5000 கொடுத்துருந்தா கண்டிப்பா அந்த போன் வந்து ஒர்த்து தான். 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்து தான். இந்த போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எட்ஜி மாடலு. கண்டிப்பா நம்ம சேனல்ல போடணும். எட்ஜி மாடல் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க, அதுவும் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க ஸ்லிம்மஸ்ட் போன்ட்டு. அதை சொல்றதுக்கானே இந்த வீடியோவே பண்ணிட்டு இருக்கேன். இந்த போனை கண்டிப்பா வாங்கினவங்க வந்து இந்த போன் வந்து பேட்டரி எப்படி 1 நாள் 2 நாள் வந்து பேட்டரி நிக்குதா, பேட்டரி பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு அதை மட்டும் கொஞ்சம் வந்து கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா அந்த போன்ல வந்து கேமராவை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஸ்லிம்மஸ்ட் போனா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 8 எலிட் வந்து நிறைய போன் பார்த்துட்டோம். அந்த போன் மாதிரி தான் இந்த போன்லயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால பேட்டரி வந்து எப்படி தாராளமா நிக்குதா இல்லையான்னு மட்டும் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.